என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. வறண்ட நீளமாய் வாழ்ந்து இருந்தேன், பாலைவனமாய் காய்ந்து கிடந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களாகிய விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இயேசுவின் நாமத்தில் நித்தியம் டிவி சேனல் வழியாக உங்களை பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கும் என்று சொல்லி, இயேசுவும் அவர் ஜெப வாழ்வும் என்ற தலைப்பில் 2வது முறையாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு ஜெபித்த நேரங்கள் கடந்த முறை சொன்னேன், இயேசு ஜெபித்த சூழ்நிலைகள் சொன்னேன். இப்பொழுது இயேசு எப்படி ஜெபித்தார், சீடர்களுக்கு ஜெபம் மாதிரியை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா.
இன்றைக்கி ரொம்ப பேர் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆத்திரம், ஸ்தோத்திரம், ஆமேன், அவ்வளோதான். ஆத்திரமாக ஜெபம் பண்ணு, சீக்கிரமாக. இப்போ ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க, நல்ல கறி குழம்பு, மீன் வறுத்துக்கிறாங்கன்னா அந்த போஜன பிரியர்கள் ஆத்திரப்பட்டு சாப்பிடுவார், சீக்கிரமாக சாப்பிடுவார்கள். நீங்கள் பார்க்கலாம், கல்யாண விருந்து நடக்கும்பொழுது நல்லா மட்டன் பிரியாணி சொன்னால் கறியை போடு, சாப்பாடு போடு, கடகடன்னு சாப்பிடுவாங்க. திரும்ப என்ன செய்வாங்க, கறி போடுங்க சார், பீஸ் போடுங்க சார், இப்படி ஆத்திரப்பட்டு சாப்பிடுவார். இந்த உலகம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரப்பட்டு நீ பேசினா அவனுக்கு புத்தி கிடையாது. சில ஆத்திரத்தில் பேசுவாங்க, அதுதான் வந்து டென்ஷன் சொல்லுவார்கள். ஆக்ரோஷமாக பேசுவாங்க, ஆத்திரத்தில் பேசுவாங்க, என்ன பேசுகிறேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஐயா நான் தெரியாமல் பேசுகிறேன் மன்னிச்சிருங்கன்னு. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஜெப மாதிரியை கற்றுக் கொடுத்தார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. ஆகவே இன்றைக்கி ஒரு மாதிரி ஜெபம் பைபிளில் இருக்குது. ஒரு மாதிரி இல்லை, இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு மாதிரி ஜெபம். யாருக்கு கற்றுக் கொடுத்தா? சீஷர்கள் இயேசுவோடு தான் இருந்தாங்க, ஆனால் ஜெபம் பண்ணி தெரியல. இன்றைக்கி கூட பாருங்கள், ஊழியக்காரர்களோடு விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணி தெரியல. அந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு சமயம் ஒரு விசுவாசியை ஒரு வியாதியினால் பாடுபடுற ஒரு கொடூரமான பாடு, அவன் சாக போகிறான் வியாதியில், டைம் கொடுத்தாச்சு ஹாஸ்பிட்டல். இந்த ஊழியக்காரர் விசுவாசியை கொண்டு போயிட்டு ஜெபிக்க சொன்னார். அவன் ஜெபத்தை ஆரம்பித்தான். எங்கெங்கேயோ போயிட்டு உலக நாடுகள், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவன் ஜெபம் பண்ணின்னு வரான். அமெரிக்காவில் உள்ள மக்களுக்காக ஸ்தோத்திரம், ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்களுக்காக ஸ்தோத்திரம், ஐநா சபையில் இருக்கிற உறுப்பினருக்காக ஸ்தோத்திரம், இப்படி சொல்லிக்கொண்டே போனான். கனடாவில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எதுக்காக உன்னை அழைத்து கொண்டு போனார்? வியாதிஸ்துக்கு ஜபிக்க முடியாத அந்த வியாதிஸ்தன் செத்து போயிட்டான். அப்போ இவன் கேட்டாரான், ஐயா ஃபஸ்ட் ஐயா, அவன் எப்போயா சத்தான்? நீ வந்து கனடாவில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க சொன்னி ஜெபிச்சியா? அப்பயே அவன் செத்து போயிட்டான். ஜெபம் என்றால் என்ன? டாக்கிங் வித் காட், தேவனோடு பேசுவது. ஜெபம் என்றால் நமக்கு ஒரு தொடர்பு, தொலைத்தொடர்பு, பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஒரு தொலைத்தொடர்பு, நெட்வொர்க். ப்ரேயர் இஸ் ஒன் ஆஃப் த நெட்வொர்க். அது பல இடங்களிலே இருந்த மக்கள் கூப்பிடுகிறார்கள், ஒரே இடத்துலேருந்து பதில் வருகிறது. நெட்வொர்க். இப்போ ஏர்டெல் நெட்வொர்க்னால் அதில் இருக்கிற மட்டும்தான் அது வேலை செய்யும். அது வேறு இடத்துல போனால் ஜியோ வேலை செய்யும். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது, தேவனோடு மகிழ்ச்சியை அனுபவிப்பது. இயேசு தன் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். தெரியல அவங்களுக்கு. அப்போ தான் சொல்கிறார், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலத்தில் யாருக்கு பிதா இருக்கிறார்? பூமியில் யார் இருக்கிறது? குமாரன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே யார் இருக்குது? இப்பொழுது பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஆகவே ஜெபிக்க தெரியாத விசுவாசிகளை சபையில் வச்சுட்டு ஊழியக்காரங்க மல்லு கொடுத்துட்ருக்குறாங்க. இவங்கள வச்சு என்ன பண்ணுறது? ஜெபிக்க தெரியாத ஒரு விசுவாசி சபையில் இருந்தால் அவன் பெஸ்ட் எதுன்னு சொன்னான்? இயேசு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டி வைத்து போனார். ஒரு அம்மா ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணாங்களாம், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை ஏசப்பா. அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா, வர மாப்பிள்ளைலாம் வேண்டாம். கடைசியாக பார்த்தா ஒரு மாப்பிள்ளை வந்தார். நல்ல மாப்பிள்ளைலாம் வேணாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு டிரைவர் மாப்பிள்ளை வந்தார். சரி, வேறு வழியில் கல்யாணம் பண்ணிப்போம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. பல வருஷங்கள் போகவில்லை, ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கும். அந்த டிரைவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அப்பொழுது இந்த அம்மா கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் மருமகனை எடுத்துக்கொண்டீர்? தேவ சித்தம் இல்லாத நீ கல்யாணம் செய்தாய். இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் தேவ சித்தம் இல்லாமல் ஜெபிக்கிறது. டாக்டர் வேணும், தாசில்தார் வேணும், டீச்சர் வேணும். ஏன்னா டீச்சரை இப்போ கல்யாணம் கட்டிங்கன்னா வருஷத்தில் 3 மாதம் மெட்டர்னிட்டி லீவ் இருக்குது, குழந்தை பிறந்தால். சனி ஞாயிறு லீவ் இருக்குது. கவர்மெண்ட்டு ஹாலிடேஸ் எல்லாம் அவங்க நல்லா ஜாலியாக இருக்கலாம். அதான் டீச்சர் கட்டணும் சொல்ல விஷயம் தெரிஞ்சவனுங்க. சில டாக்டர், இவன் படிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் டாக்டர் கேட்பான். டாக்டராக இருந்தால் டாக்டர் தான் கல்யாணம் பண்ண முடியும், வேறு ஒருத்தர் பண்ண முடியாது. அந்த ஃபீல்டில் அவங்க தான் ஒத்து போகும். ஆகவே
எப்படி ஜெபிக்கணும்னு இன்றைக்கி விசுவாசிகள் சபையில் இருந்துக்கின்னு ஜெபிக்காமல் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்க மாட்டுறாங்க, பேசாமல் வாய் மூடின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் கிடையாது. ஒரு வக்கீல் அட்வொகேட் படித்து முடித்த உடனே அவங்க ஒரு சீனியர் வக்கீலோடு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எப்படி பேச வேண்டும், எப்படி சட்டத்தை எடுத்து உரைக்க வேண்டும், எந்தெந்த சட்டம் எதற்கு பொருந்தும் என்பதை அவர் கற்றுக்கொள்கிறார்கள். குற்றவியல் சட்டங்கள் என்ன, பாலியல் சட்டங்கள் என்ன, மத சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்ன, இப்படி பல சட்டங்கள் இருக்குது. ஆகவே இந்த சட்டங்கள்லாம் அவன் ப்ராக்டிஸ் பண்ண பிற்பாடு தான் தனிமையாக அட்வொகேட் என்ற முழுமை நிலை அடைந்து அவன் தனியாக போய் ஜட்ஜோடு பேசுவார்கள். அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்க தெரியாத விசுவாசிகள் சபையில் இருந்து பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்கார் ஜெபிக்கிறவா இருந்தால் அந்த ஜெப ஆவி அந்த விசுவாசிகளுக்கு இருக்கும். ஊழியக்கார் சாப்பிட்டு தூங்கினா காணிக்க வாங்கிட்டு அந்த விசுவாசிகளும் அப்படி தான் இருப்பாங்க. தாயைப் போல பிள்ளை, நூலை போல் சேலை என்று பழமொழி இருக்குது. ஊழியக்காரன் ஜெபிக்கிறனா இருக்கும், ஊழியக்காரன் தூக்கம் கிடையாது. ஊழியக்காரன் ஒரு காவல்காரன். மனுபுத்திரனே உன்னை நான் ஜாதிகள் மேல் காவல்காரனாக வச்சுன்னு சொல்கிறார். ஊழியக்காரன் காவல் காக்கணும். எந்த விசுவாசி என்ன பிரச்சனை, என்ன உபத்திரம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும், பகலெல்லாம் ஜெபிக்கணும். எங்கே போகக்கூடாது. இன்றைக்கி ஊர் சுற்றுறாங்க. நான் ஊழியக்காரை பற்றி குறை சொல்லலை, நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அவங்கள எம்மைக்காக மாத்திரம்தான். ஜானே இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போனால் இவ்வளோ காணி கிடைக்கும், இங்கே போனால் இவ்வளோ காணி கிடைக்கும், அவரை பார்க்கலாம் இவரை பார்க்கலாம் சாப்பாடு கிடைக்கும், இப்படியா சுற்றுறாங்க. இவங்க எம்மைக்காக மாத்திரம்தான். மறுமைக்காக ஆத்துமாவை ஆதாயம் செய்கிற ஊழியக்காராக இருந்தால் அவங்க எங்கேயும் போத்தாவில் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணா கர்த்தர் எல்லா ஆத்துமாவையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவனுடைய விசுவாசிகளாக இருக்கலாம். சபையில் நீங்கள் ஜெபிக்க தெரியாவிட்டால் பிரயோஜனம் கிடையாது. ஏதோ சின்ன குழந்தைங்க செய்கிற ஜெபமாக செய்யக்கூடாது. வசனம் தெரிய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். ஆம், மலையில் சீஷர்களோடு இயேசு ஜெபிப்பதற்காக அவளை அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு ஜெப மாதிரியை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. சீடர்கள் 70 பேரின் ஊழிய அறிக்கைக்கு பின்பு ஜெபிக்கிறார் என்று லூக்கா 10:21 சொல்லப்பட்டது. சிறுவர்களை ஆசுவத்து ஜெபிக்கிறார். மத்தேயு 19:13-15 வசனங்கள். லாசருவை உயிரோடு எழுப்பும் முன் ஜெபிக்கிறார். யோவான் 11:41-42. இயேசு பிதாவை முதலாவது அழைக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த லாசரு நான் ஜெபிக்கிறேன், வெளியே வரட்டும், உயிர் வரட்டும். அப்பொழுது இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார். அந்த ஜெபம் காரியங்களை மாறுதலாக்கும். ஜெபத்தினால் உனக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். உன் ஜெப வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்குது என்பதை நீ பரிசோதித்து பார்க்க வேண்டும். 7 மணி நேரம் நான் ஒரு கிராமத்தில் ஜெபிக்க சென்றிருந்தேன். 7 மணிக்கு அங்கே வந்துட்டாங்க விசுவாசிகள். கரெக்டாக 7 மணி நேரம் ஜெபித்தார்கள். அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு நான் வந்துவிட்டேன். இன்றைக்கி அந்த சபை வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 7 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம். ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஜெபனா விசுவாசிகள் இரவு ஜெபனா வரமாட்டாங்க, தூங்குவாங்க. நல்லா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருங்கள். அல்லேலூயா. ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ரோமர் 12:12 சொல்லுகிறது. ராபோஜன பந்தியில் இயேசு ஜெபித்தார் என்று மத்தேயு 26:26-27 வாசிக்கிறோம். ராபோஜன பந்தி, ராபோஜனம் என்று சொல்லுவாங்க. அது இரவில் தான் வைக்கணும். இயேசு என்ன பண்ணார்? ராபோஜன பந்தி இரவில் தான் வைத்தார், பகலில் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே கர்த்தருடைய ஊழியக்காரர் தப்பு செய்கிறாங்க. சொன்னால் அது ஜனங்க அப்படி வரமாட்டாங்க. நைட்டில் அதெல்லாம் காலையில் வைக்கலாம். இல்லவே இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? வாட் பைபிள் டெல்ஸ் அஸ், என்ன நமக்கு சொல்லுகிறது? இரவு தான் திருவிருந்து.
சாயங்காலமான பொழுது திருவிருந்தை ஆயத்தம் பண்ணும்படியாக ஒரு மேல் வீட்டுக்கு செல்கிறார். அல்லேலூயா. அங்கே தம் சீடர்களோடு அவர் பந்தி இருக்கிறார். அங்கே ஒரு பாவி அமர்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் அதுக்கு முன்பு ஜெபிக்கிறார். பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் சித்தமனால் நீங்கட்டும். கெத்செமனியில் ஜெபிக்கிறார். ராபோஜனத்துக்கு முன்பு ஜெபிக்கிறார். இன்றைக்கு சபையில் நேரம் கிடையாது. எல்லாரும் முட்டி போடுங்க, ஒரு வசனம் வாசிப்போம், உடனே திருவிருந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இது ஒரு ஒழுங்கு கிடையாது. திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் ஜெபிக்கணும். ரெண்டாவது எல்லார் கால்களை கழுவணும், அன்பின் முத்தம் கொடுக்கணும். இயேசு அப்படி தான் செய்தார். இன்றைக்கி எந்த ஊழியக்காரர் அப்படி செய்கிறீங்களா? செய்ய முடியாது. கேட்டால் சூழ்நிலை எதிராக இருக்கிறது. அதெல்லாம் இப்போ நடக்காது ஐயா. கால்களை கழுவ தாழ்மை வரும், அன்பின் முத்தம் கொடுக்கணும், அப்போ தான் ஒரு அன்பு வரும். இதெல்லாம் திருவிருந்தில் கிடையாது. ஜெபமே இல்லை, சும்மா ஒரு பாட்டே பாட்டுருப்பாங்க. நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, ரொம்ப நேரம். ஜெபம் கம்மியாக இருக்கும். பாட்டு கம்மியாக இருக்கணும், அதிகமாக ஜெபம் இருக்கணும். அவர் இயேசு திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெபித்தார். விசுவாசிகளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த திருவிருந்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், என் பாவங்கள் குறைகள் குற்றங்களை மன்னியணும். அவங்களும் ஜெபிக்கணும், ஊழியக்காரன் ஜெபிக்கணும். இயேசு இந்த உலகத்தில் ஜெப வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கிறார். ஆபிரகாமை பார்க்கும் தன் சகோதரன் லோத்தை சிறைபிடிக்கப்பட்டு போன பொழுது ஆபிரகாம் அவனுக்காக முறையிட்டு மன்றாட்டு ஜெபம் செய்கிறார், மன்றாடுகிறார். அப்பொழுது அவன் கேட்குறான், 50 நீதிமான் இருந்தால் தேசத்தை அழிப்பீரோ? 10 நீதிமான், அப்படியே ஒரு நீதிமான், ஒரு பாவி நிமித்தம் தேவன் மிகவும் கருசனை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பேதுருவின் விசுவாசத்திற்காக ஜெபிக்கிறார். அவனுக்கு விசுவாசம் இல்லை, இயேசு கூட தான் இருக்கிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. லூக்கா 22:32 வாசிக்கிறோம். பேதுருவே, பிசாசானவன் உன்னை சுளைகள் போட்டு புடைக்க இருக்கிறான், ஆனாலும் நான் வேண்டிக் கொண்டேன் விசுவாசம் விருத்தி அடையும்படியாக. விசுவாசம் இல்லாமல் இன்றைக்கி ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஜீவியத்தில் இந்த பேதுருக்கு விசுவாசம் குறைஞ்சி போனது போல் நமக்கு விசுவாசிகளுக்கு பேர் என்ன? விசுவாசிகளுக்கு பேர் விசுவாசம்தான். அவன் விசுவாசி. அவன் யார்? அவன் பதறான். அவனுக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். தேவ பிள்ளைகளே, பேதுரு போல விசுவாசத்தை நாம் விட்டு விலகி போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலங்களிலே மேலும் கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் என்று தீமோத்தேயு சொல்லுகிறார். அப்பொழுது அநேக மக்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவார்கள். இன்றைக்கு அநேக விசுவாச ஊழியங்கள் கிடையாது. எல்லாம் வெளிநாட்டில் பணம் வாங்கி ஊழியம் செய்கிறாங்க என்று சொல்லவும் முடியாது. இதை விசுவாசிகள் கொடுப்பாங்க, அதை வச்சு ஊழியம் செய்யணும் இருக்கிறார்கள். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. விசுவாசனாலே முட்டி போட்டு நம்ம ஜெபம் பண்ணால் நமக்கு என்ன தேவையோ அதை என் அருள்நாதர் இயேசு கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசத்திலே தான் ஊழியம் செய்கிறேன். எந்த வெளிநாட்டு பணமும் எனக்கு கிடையாது, யாருடைய உதவியும் கிடையாது. எனக்கு பணம் வேணும்னா இரவு 1:30 மணிக்கு எழுந்து முழங்கள் படியிட்டு கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய தேவைகள் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ கொடுக்கணும் அப்பா சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதிகாலையிலே அதையெல்லாம் எனக்கு அருள் செய்வார், கொடுப்பார். அப்போது கொடுத்த பொழுது காசு வரும். காசு வந்தால் அதுக்கு செலவும் வரும். தேவையில்லாத செலவுகளை செய்ய மாட்டேன். நான் ஹோட்டலில் போய் நன்றாக சாப்பிட மாட்டேன். டீ கடையில் போய்ட்டு வீணாக பிஸ்கெட் பன்னு கேக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு டீ குடிக்க மாட்டேன். வீட்டில் போய் குடிப்பேன். அந்த காசு இருந்தால் ஊழியக்காரர்களுக்கு யாருக்காயிலும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு விசுவாசத்திற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? வேண்டிக் கொள்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படியாக விசுவாசம் இருக்குதா? இன்றைக்கி எல்லாம் கடன் வாங்குகிறாங்க. விசுவாசம் இல்லாதவன் கடன் வாங்குவான். ஏன்னா அந்த கடனை திருப்பி தர முடியாது. விசுவாசம் வேணும். இன்றைக்கி பார்த்தா அநேக பேர் வீட்டில் பார்த்தா சோஃபா, நல்ல விலை உயர்ந்த சோஃபா. எப்படி வந்தது? சம்பாதிக்கிறேன் ஐயா, லோன் போட்டு கடன் வாங்கி இந்த சோஃபா வாங்கியிருக்கோம். இந்த டிவி, பெரிய டிவி, ஒரு வீட்டில் போனால்
பெரிய டிவி இருக்குது. எவ்வளோ வெளிநாட்டு டிவியான்னு கேட்டேன். இல்லை உள்நாட்டு டிவி தான். எப்படி வாங்கினீங்க? கடன் வாங்கணும். எதை நம்பி நீங்கள் கடன் வாங்கினீங்க? எப்படி திருப்பி தருவீங்க? விசுவாசம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 80ஆம் வருஷம் ஊழியம் செய்யும்பொழுது சைக்கிளில், ஒரு ஓட்டர் சைக்கிளில் போய் கிராமங்களில் ஊழியம் செய்தேன். என் அருள்நாதர் இயேசு பார்த்து ஒரு ஊழியக்காரர் ஒரு புதிய வண்டியை வாங்கினார், 2 வீலர். அவர் பழைய வண்டியை என்கிட்ட கொடுத்துட்டார். தம்பி, இதை வச்சுட்டு ஊழியம் செய்ப்பா, நீ சைக்கிளை இவ்வளோ தூரம் போகிற. ஆம், அந்த ஸ்கூட்டரில் ரொம்ப காலம், ஒரு 10 ஆண்டு காலம் ஓட்டினேன். ஆண்டு என்னுடைய உண்மையை பார்த்தார். இங்கேருந்து பூந்தமல்லியிலேருந்து ஊத்துக்கோட்டை, திருப்பதி வரைக்கும் நான் ஸ்கூட்டரில் போவேன் கிராம ஊழியத்துக்கு. அங்கேயே இரவு தங்கிட்டு காலையில் தான் வருவேன். ஆண்டவர் எனக்கு உண்மையை பார்த்து ஒரு கார் கொடுத்தாங்க. 1992 வருஷம் ஒரு மாருதி கார் வாங்க முடியாது உதவி செய்தார். நான் பணம் மட்டும் வாங்கலை, எங்கள் மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஊழியத்தை வச்சுக்க மருமகனே. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசினால் வர்றது யாவும் பாவம். அன்புக்குரிய விசுவாசிகளே, நீ கடன் வாங்கி பிழைக்காத, கடன் வாங்கி வீடு கட்டாத, கடன் வாங்கி ஒரு காரியத்தை துவக்காத. அதையெல்லாம் உனக்கு பெரிய பாரமாக மாறிடும். அப்படின்னு ஜெபிக்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, தேவனை தேட முடியாது. பேதுருக்கு விசுவாசம் இல்லை. அவன் யார்? தேவனுடைய சீஷன், இயேசு கிறிஸ்து சீஷன். சீஷருக்கே விசுவாசம் என்ன பண்ணுறது பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? மலை பிரசங்கம் பண்ணுறாரு. 3 நாள் ஆயிடுச்சு. இந்த சீஷர் சொல்கிறானுங்க, ஆண்டவரே, இந்த ஜனங்க 3 நாள் உட்காந்து கேட்டுனுக்குறாங்க, இவனுக்கு பசி எடுக்காதா? பசி யாருக்கு எடுக்குது? இவனுக்கு தான் பசி எடுக்குது, சீசர்கள் தான். சொல்லாமல் சொல்கிறானுங்க. அப்போது நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் சொல்கிறார். விசுவாசத்தை உருவாக்குறார். அப்பொழுது அவனுக்கு அப்பவும் முட்டாள் பசங்களுக்கு விசுவாசம் வரல. ஆம், இன்றைக்கு நாம் அப்படி தான் இருக்கிறோம். விசுவாசத்தை உருவாக்குவதற்காக இயேசு சொல்லுகிறார். விசுவாசம் இல்லை. கடன் வாங்குறான். ஒரு ஊழியக்காரன் கடன் மேலே கடன் வாங்கி, இந்த கடன் வாங்கி அந்த கடன் கொடுக்குது, அந்த கடன் வாங்கி அந்த கடன் கொடுக்குது. இப்படி கடன் வாங்கி 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 பெரிய கடன் சிக்கலில் மாட்டிட்டான். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஊழியம் இல்லை, விசுவாசி இல்லை. ஒரு நாள் கேட்டேன், என்ன பண்ணுறேன்? எதுவுமே ஊழியமே செய்யலை. ஏன்னா பொய் பேசுறது, கடன் வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறது, அந்த கடன் வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறது, பொய் சொல்கிறது. பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காது, சோறே கிடைக்காது. நீ விசுவாசத்தில் முட்டி போட்டு ஜெபம்னா கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 3 மாதங்களுக்கு மிக கடன் பிரச்சனைகள் கிடையாது, கஷ்டங்கள் தான் அதிகம் இருந்தது, கடன் கிடையாது. நான் கேட்டேன், காசு தர ஆட்கள் இருக்கிறாங்க, கேட்க மாட்டேன். அதுக்காக பைபிள் எடுத்து விசுவாசி வீட்டுக்கு ஜெபம் பண்ண போக மாட்டேன், காசு கொடுப்பாங்க. செத்தாலும் சாகவனே தவிர நான் கடன் வாங்க மாட்டாண்டவர். எனக்கு வேண்டியதை இன்றைக்கு எனக்கு வேண்டிய தாரு என்று கேட்பேன், கர்த்தர் எனக்கு தந்துடுவார். ஆகவே இயேசுவும் அவர் ஜெப வாழ்வும். ஜெபிப்பதற்கு இயேசு சீடர்கள் கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்க பிராக்டிஸ் கொடுத்தார். மலையில் கொண்டு போனார், வனாந்தரத்தில் கொண்டு போனார், அநேக ஊர்களுக்கு கொண்டு போனார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஜெபத்தை ஒரு முக்கிய ஒரு அம்சமாக வைத்து கொண்டால் நீ ஜெபிக்க வேண்டும். தேவன் உன் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கதானும் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஜெபத்தை பற்றி 2ஆம் முறையாக கூறிக்கொண்டிருக்கிறேன், சொல்லி கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வசனங்களை கேட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள உதவி செய்யும். ஜெபத்தினாலே ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, திரையில் காண்கிறதான இந்த தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அநேக மக்கள் கடந்த வருஷங்களிலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.